வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டீப்பஸ்ட் கண்டோலன்ஸை சொல்லிக்கிறேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அகமதாபாத்தில் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்த ஒவ்வொருத்தரோட ஃபேமிலிக்கும். வெல்கம் பேக். நான் உங்கள் ஜோயல். யூ ஆர் அவர் ஜோஸ் விஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி உலக அளவில் பேசப்பட்டு இருக்கிற ஒரே விஷயம்னா அது அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு கிளம்பின 242 பேர் பயணித்த ஏர் இந்தியா போயிங் 787 பிளேன் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருந்த ஹாஸ்டல் மேலே மோதி வெடிச்சிருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃப்ளைட்டில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 169 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க, 53 பேர் பிரிட்டிஷ், 7 போர்ச்சுகீஸ் அண்ட் லாஸ்ட்டாக ஒருத்தர் மட்டும் கனடாவை சேர்ந்தவர். இப்படி மொத்தம் 242 பேர் கொண்ட இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக மத்தியானம் 1:38க்கு டேக் ஆஃப் ஆகிருக்குது. கரெக்டாக இப்போ ஃப்ளைட் எவ்வளோ ஆல்டிடியூடில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 600 ஃபீட்டில் இருக்குது. ஓகே, 600 ஃபீட்டில் பறந்துட்டு இருக்குது. டேக் ஆஃப் ஆன ஒரு சில வினாடிகளே பைலட்டுக்கு தெரிய வருது ஃப்ளைட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, எல்லாமே நம்ம கண்ட்ரோலை மீறி போயிட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாட்ச் டவரை அலாட் பண்ணுறாங்க. அதாவது ஏடிசி டவருக்கு மேடே கால் பண்ணுறாங்க. மேடே கால் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஃப்ளைட் போய் கிராஷ் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருந்த ஹாஸ்டலில். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுதுன்னா அதுக்கு மேஜரான ரீசனாக நான் இதெல்லாம் பார்க்குறேன்னா, ஒன்று வெதர் ரஃபாக இருந்திருக்கணும், வெதர் சரியில்லாமல் இருந்திருக்கணும், ஒரு ஃபாகியான கிளைமேட்னால பைலட்டுக்கு விஷன் சரியில்லாமல் இருந்திருக்கணும். இப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இல்லைனா பேர்டு ஏதாவது வந்து அந்த இன்ஜினில் அடிபட்டு இன்ஜின் ஃபெயிலியர் இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளியரான வெதரில் டே லைட்டில் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இப்போது இங்கே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அப்போது பைலட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளாக இருக்க மாட்டாங்கங்கிறியா? அதுதான் இல்லை. 8000+ ஹார்ஸ் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பைலட்டும் 1000+ ஹார்ஸ் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கோ பைலட்டும் தான் இன்றைக்கி இந்த ஃப்ளைட்டை ரன் பண்ணுது. ஸோ இதிலிருந்து பைலட்டோட மிஸ்டேக்காக இது இருக்காது, நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்போது என்ன தான் நடந்தது, எதனால இவ்வளோ பெரிய கிராஷ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு சொன்னது எல்லாமே மேடே மூலியமாக பைலட் கன்வே பண்ணுது. அதாவது ஃப்ளைட் கிராஷ் ஆக போது, ஃப்ளைட் எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, இன்ஜின் எல்லாமே பவர் டவுன் ஆயிடுச்சு, அதாவது இன்ஜின் ரெண்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது மட்டும்தான் பைலட் சைட்லேருந்து சொல்லப்பட்டது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளாக் பாக்ஸை ஃப்ளைட்லேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. பிளாக் பாக்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக நாளைக்குள்ளே ஆக்சுவலாக ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன நடந்தது, எந்த டெக்னிக்கல் இஷ்யூனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய கிராஷ் நடந்துச்சு, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு எல்லாம் ஓகே, பிளாக் பாக்ஸ்னால் என்னது அதை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் பாக்ஸுங்கிறது எல்லா ஃப்ளைட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, ஃப்ளைட்டே வெடிச்சா கூட இந்த பிளாக் பாக்ஸுக்கு உள்ளே எதுவுமே ஆகாது, ஒரு ஷீல்டு மாதிரி. இதுக்குள்ளே தான் ஃப்ளைட்டில் என்னென்னலாம் நடந்தது, அதாவது ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ள டேட்டா, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்தது, இது எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கும். ரெண்டு பைலட்டுக்கும் நடுவில் நடந்த கான்வர்சேஷன், இது எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பிளாக் பாக்ஸை தான் இப்போ எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ளே நம்மளுக்கு நியூஸ் வந்துடும் எதனால ஆக்சுவலாக அது நடந்ததுன்னு சொல்லி. இதில் ஷாக்கிங்கான ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒருத்தர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கப்புறம் குதித்து எஸ்கேப் ஆகிருக்காரு. ஃபஸ்ட்டு இவர் யார், இவரோட பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தோன்னா, இவரோட பேர் விஸ்வாஸ் குமார். இவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன். அண்ட் அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து மீடியாட்ட சொன்னது என்னென்னா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு, எல்லோரும் உட்காந்துருந்தோம், வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுது. கேட்ட உடனே எனக்கு முன்னாடி எல்லாமே அப்படி கருப்பாயிருச்சு. திருப்பி கண் திறந்து பார்க்கும் போது என்னை சுற்றி எல்லோரும் இறந்துருக்குறாங்க. எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. என் சீட் பக்கத்தில் தான் எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்தது. அதில் குதித்து எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்து ஓப்பன் பண்ணி நான் அதில் குதித்து ஓட ட்ரை பண்ணேன். என்னை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி ஆம்புலன்ஸ்குள்ளே போட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி இதுதான் அவர் சொன்னது. ஆல்மோஸ்ட் நம்ம இன்றைக்கி எல்லாமே பார்த்துருப்போம் இந்த வீடியோவில். இன்றைக்கி நம்ம பார்த்தது வெறும் ஒரு 50% அப்டேட் மட்டும்தான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்தது.
இன்னும் அங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷனே முழுசாக நடந்து முடியலை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, எவ்வளோ பேர் இதில் இறந்துருக்காங்க எல்லாமே தெரிய வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ போடுவோம். லைஃப் எவ்வளோ அன்பிரிடிக்டபிள்ல. இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண யாராவது இன்றைக்கி நினச்சி பார்த்துருப்பாங்களா இந்த நிலைமைக்கு அவங்க ஆளாவாங்கன்னு? எல்லாரும் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தவங்க, கரியராக இருக்கட்டும், ஸ்டடீஸை நோக்கி, ஏதோ ஒரு ஒர்க்காக அவங்க போயிருக்கலாம். அப்படி ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தவங்க இன்றைக்கி இந்த உலகத்திலே கிடையாது. அண்ட் முக்கியமாக அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னா நீட்டை கிளியர் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் அது எவ்வளோ டஃபஸ்ட் எக்ஸாம்னு தெரியும். அதுக்காக அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி வரைக்கும் அவங்க மனசில் எவ்வளோ கனவு இருந்திருக்கும், அவங்களோட லட்சியம், அந்த கரியர், இது எல்லாமே போயிடுச்சுல்ல ஒரே செகண்டில். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. ஓகேயா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்.